ஆல் வெல்கம் பேக் டு கோயட்ஸால் கிரியேஷன். இது வெறும் ஒரு யூடியூப் சேனல் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே சொல்லாமல் விட்ட தாட்ஸ்க்கும் யாருக்கும் சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ்க்கும் கொஞ்ச நேரம் அமைதியாக கேட்க ஒரு இடம். டு ட்ரூலி ஃபீல் திஸ், புட் ஆன் யுவர் ஹெட்ஃபோன்ஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஜஸ்ட் லிசன். உங்கள் மனசில் ஏதாவது சொல்ல தோணுதா? யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு தாட்டாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேபி யுவர் வேர்ட்ஸ் மைட் பி சம்மன் எல்ஸ் கம்ஃபர்ட். கோயட்ஸால் கிரியேஷனில் உங்கள் ஃபீலிங்ஸுக்கு எப்போதும் ஒரு இடம் இருக்குது. ஏதாவது ஷேர் பண்ண தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தங்க திடீர்னு அமைதியாக மாறிட்டாங்கன்னா அவங்க மாறிட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. சில நேரம் அவங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. முன்னாடி யாராவது தப்பாக பேசினா உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். யாராவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவான். யாராவது விலகினா என்னாச்சுன்னு கேட்பான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நிறுத்திடுவான், கேள்வி கேட்குறத நிறுத்திடுவான், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதையும் நிறுத்திடுவான். அதற்கு காரணம் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு இல்லை, அவனோட பீஸ்க்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லா ஆர்கியூமெண்ட்டுக்கும் ரிப்ளை தேவையில்லை, எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. சில விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே ஒரே பதில். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அமைதியாக இருப்பது என்றால் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடங்கி கொள்வது கிடையாது. உனக்கு கஷ்டமாக இருந்தால் நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பேசலாம். உனக்கு கோபம் இருந்தால் அதை ஆரோக்கியமான விதத்தில் வெளிப்படுத்தலாம். பீஸ் என்பது உணர்ச்சியே இல்லாமல் இருப்பது இல்லை, எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடிமையாகாமல் இருப்பது. ஒரு நாள் நீ எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் அதை விட்டுடணும். எதை பிடிச்சிக்கணும்னு, எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு அமைதியாக இருக்கணும்னு தெரிஞ்சிக்க ஆரம்பிப்ப. அந்த நாள் முதல் நீ ஹோல்டாக மாறலை, நீ மெச்சூர் ஆகிற. சில நேரம் வளர்ச்சி சுத்தமாக தெரியாது. அது ஒரு நாள் நீ ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல அமைதியாக இருப்பதில் தெரியும். இது மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீலிங்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.